ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம சுவையான சுலபமாக செய்யக்கூடிய ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஜீரா ரைஸ்க்கு நான் 3 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் தான் இந்த ரைஸ்க்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நான் 3 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு 4 ஸ்பூன் வந்து எண்ணெயும் ஊற்றுறேன் நான். இப்போ நல்லா இது ரெண்டுமே சூடாகட்டும். இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் கொஞ்சம் நேரம் பொரியட்டும். நான் இதில் முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி சேர்த்துருக்கேன். நான் ஒரு வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரா ரைஸ்க்கு இது நல்லா வாசனையாக இருக்கும், பூண்டு, அதனால தான் சேர்த்தேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் தண்ணி சேர்க்குறேன். நான் இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 8 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி கரெக்டாக இருக்கும். நான் இதில் 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா 4 அடாக்கு அரிசி போட்டிருக்கேன். 1 அடாக்கு 1 ஸ்பூன் உப்புன்னு 4 ஸ்பூன் போடுறேன். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் அரிசி பாருங்கள், நான் 5 நிமிஷம் தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸை 5 நிமிஷம் ஊறினா போதும். இப்போது அரிசியை ஆட் பண்ணிடுறேன். அரிசியெல்லாம் போட்டோம். இப்போ நல்லா கலக்கி கொடுத்துடலாம். போதும், ரொம்ப கலராதிங்க, எல்லாம் அரிசி வந்து நீட்டாக இருக்காது, உடஞ்சிடும். அரிசி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், நம்ம ரைஸ் கூட எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா பூ மாதிரி பாருங்கள். நான் இப்போ இதில் கொத்தமல்லி சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜீரா ரைஸ் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. தண்ணி வந்து கரெக்டாக 1க்கு 2ன்னு வைங்க, கரெக்டாக இருக்கும். ஜீரா ரைஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.